எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. 5ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, பிரியமானவருக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவர். பிதாவினுடைய பிரியமானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுவீகார புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரக்கத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். புறக்கணிக்கப்பட்டிருந்த நாம இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது அங்கே சொல்லிக்கிறது அந்த தேவ கிருபையின் மகிமை புகழ்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா, அதுதான் ஃபர்வேர்டு, அதாவது மகா பெரிய தயவு. இதைத்தான் லூக்கா 1:30 தேவதூதன் மரியாள் இடத்துல சொன்னான், மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ மகா பெரிய ஹைலி ஃபேவர்டு, தேவனுடைய அங்கீகாரம் பெற்றவள், தேவனிடத்தில் நீ தயவை பெற்றவள், அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டவள். அதே தான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ நாம் எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், அதே மாதிரி தான் தேவனுடைய அந்த ஹைலி ஃபேவர்டு நம்மளும் ஆண்டவரை மிகப்பெரிய இடத்துல நம்மை கூட்டி சேர்த்துருக்கிறார். இது என்ன சொல்லுதுன்னா, முதல் தரமான குடிமகன், முதல் தரமான அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லாரும் அவருடைய சுவீகார புத்திரர்கள் ஆகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மகிமையின் புகழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்ம வருகிற ஒவ்வொருவருக்கும் இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே ரெண்டாம் தரமான மக்களே இல்லை, எல்லாருமே முதல் தரமானவர்கள் தான். இங்கே யாரையுமே ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஏதோ ஆண்டவருடைய காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ அப்படியே அவர் எப்படியே கொண்டு போய் சேர்த்துருவார்னு நினைக்கிறேங்க, அப்படியெல்லாம் இல்லை. இது ஹைலி ஃபேவர்டு, இது மிகப்பெரிய தயவு, இது எல்லா தடையும் நீக்கப்பட்டுருச்சு. இப்போ ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிச்சிக்கலாம், அழியில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பிள்ளைகள் ஆனோம். நம்ம எல்லோரும் என்ன ஆகிட்டோங்க, இப்போ பிள்ளைகள் ஆனோம், அவருடைய சொந்த பிள்ளைகளை ஆகிட்டோம். இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி நேசித்தாரோ அதே அன்பை இன்றைக்கு உங்களையும் என்னிலும் அவர் நேசிக்கிறார். ஆமாம், அவர் கொஞ்சம் கூட குறை வைக்கல. சிலுவையில் அத்தனையும் அவர் மாற்றிட்டார், உன்னை புது சிருஷ்டி ஆக்கிட்டார். புதிய காரியம், புதிய சிருஷ்டி, புதிய வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே அவர் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அதை அறிந்து கொள். அவர் உன்னை எப்படி பார்க்குறார் அதை புரிந்து கொள். உன்னை நீ பார்த்துட்டு இருக்காத, உன்னை யாரோ ஒருத்தன் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான் பார், அதையெல்லாம் பார்க்காத. என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை சிலுவை அண்டையில் கூட்டிகிட்டு வரேன். சிலுவையிலிருந்து அதற்கு மறுபக்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும். ஆமாம், இனி இங்கே யாருமே ரெண்டாந்தரம் குடிமக்களே கிடையாது. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, அதெல்லாம் இயேசுனுடைய அன்பில் கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிற ஒரு பச்சபாதம் இல்லாதவர். அதனால தான் சொல்றது, இந்த மாதிரியான ஒரு தேவ அன்பு நமக்குள்ளே அவர் ஊற்றி இருக்கிறார். அலையிலே சொல்லுங்க. ஆமாம், அன்பே இல்லாத மனிதனாய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அந்த அன்பு எனக்குள்ளே வந்துச்சு. எனக்குள்ளே அன்பற்ற மனிதனாக உறங்கி கொண்டிருந்த என்னை அது தட்டி எழுப்பிடுச்சு. அந்த தேவ அன்பு என்னை நிரப்பிட்ட பொழுது இந்த அன்பின் அடையாளமாக, தேவ அன்பின் அடையாளமாக இன்றைக்கி உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன், உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன். அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19க்கு கீழே வரைக்கும் கடைசியில் வரைக்கும் படிச்சின்னா தெரியும். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் அவன் பொய்யன், அவன் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. தேவ அன்பு ஒருத்தனுக்குள்ளே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அவன் தன் சகோதரனை நேசிப்பான், தன் சகோதரியை நேசிப்பான். பூமியில் தனக்கு அடுத்தவர்கள் மேல் அன்பு கூறுகிறவனாய் மாறிவிடுவான். இந்த அன்பு மகா பெரிய அன்பு, அந்த பெரிய மகா பெரிய ஐஸ்வர்யமான அந்த தேவ அன்பு, ஹைலி ஃபேவர்டு, அந்த தெய்வீக கிருபையின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது இந்த உலகத்தில் எந்த மாம்ச மனுஷனிடத்தில் காணப்படாத அன்பு, அது தேவ அன்பு. அது பரிசுத்த ஆவியால் நம்மிடத்தில் ஊற்றப்பட்ட அன்பு. இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த தெய்வீக அன்பு இந்த உலகத்தை அசைக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆமாம், அதான் சொன்னார் காமராஜர் சொல்லும்போது சொன்னார், கிறிஸ்தவனுக்கு பணம் கிடைச்சதுன்னா பள்ளிக்கூடம் கட்டுறான், அனாதை ஆசிரமம் கட்டுறான், ஆஸ்பத்திரி கட்டுறான்.
நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறான். ஆனால் ஒரு இந்துவுக்கு பணம் கிடச்சிதுன்னா அவன் என்ன செய்கிறான்? குகை கட்டி அதில் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த கோயில் இவ்வளவு செல்வம், இந்த கோயில் இவ்வளவு செல்வம்னு பேப்பரில் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை செலவழிக்க தெரியல. அதுக்கு அவங்களுக்கு அந்த கடவுள் அன்பு அங்கே இல்லை. ஏன்னா அங்கே மெய்யான தேவன் அங்கே இல்லை. இங்கே மெய்யான தேவன் இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் வருகிற ஐஸ்வர்யம் கூட என்ன செய்யுது? மக்களுக்கு அன்பாகவே மாறி போகுது. அதனால தான் வெள்ளைக்காரன்லாம் அங்கேருந்து இங்கே வந்து எவ்வளவு தியாகமாக இங்கே ஹாஸ்பிட்டலையும் கல்லூரிகளையும் இங்கே வந்து நிறைய ஸ்கூலெல்லாம் அனாதை ஆசிரமங்களெல்லாம் கட்டி விட்டுட்டு இங்கே எல்லா மக்களும் அன்பாய் வாழ வச்சுட்டு போனான். அலையிலே சொல்லுங்கள், இதாயா ரகசியம், புரிஞ்சு கொள்ளுங்க. தேவ அன்பு என்ன செய்யும்? உன்னில் இறங்கிருச்சுன்னா அன்பே இல்லாத உன்னை அன்புள்ளவனாய் மாற்றி மக்களிடத்தில் அன்பு கூற வைத்து விடும். என்ன அன்பு? சுயநலம் இல்லாத அன்பு, பாகுபாடு இல்லாத அன்பு, வேறுபாடு பார்க்காத அன்பு, உண்மையான அன்பு. இது இயேசுவின் அன்பு. இல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? அந்த அன்பு தான். இந்த ரிஜெக்ஷன் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவனே அன்புக்கு வந்துட்டார். இப்போ யாருமே நான் புறக்கணிக்கப்பட்டேங்கிற உணர்வு நமக்குள்ளே வரவே வராது. இந்த செய்தி உங்களை ஹீல் பண்ணியிருக்கும். இந்த செய்தி உங்களை சுகமாக்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா? தேவ அன்பு உங்களுக்கு புரிகிறதா? ஆமென். எவ்வளவு பெரிய சம்பாத்தியம்! சிலுவையில் தேவன் சம்பாதித்து வைத்த மிகப்பெரிய சொத்து தான். ரிஜெக்ஷனை நீக்கி நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டார், அக்செப்ட் பண்ணினார். கிருபையின் மகா பெரிய தயவை, ஹைலி ஃபேவர்டு அந்த லவ் அது நமக்குள்ளே பொங்கி வந்திருக்கிறது. தேவ சமூகம் அரவணைத்து நம்மை சேர்த்து கொண்டது. எவ்வளோ பெரிய பாக்கியம்!